இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த கனி விக்ரம் தொல்லை தாங்க முடியலங்க. சரியான சாரி பைத்தியங்களா இருக்குங்க போல இருக்கு. இவங்க வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்துட்டு சாரி கேட்டாலும் மனசு ஆறிருங்க. இவங்க இப்ப இருக்கிறது எல்லாமே மனசுல வன்மத்த வச்சுக்கிட்டு காலையில ஃபுல்லா சாண்ட்ராவ அவ்வளோ கேவலமா பேசுனாங்க. ஏங்க சுபிக்கு வந்து இன்னைக்கு பேனிக் அட்டாக் வந்ததுக்கு காரணமே விக்ரம் தாங்க. அத கேட்கறதுக்கு எவனுக்கும் துப்பு இல்ல. இவங்க வந்து சாண்ட்ரா வந்து கேட்க வந்துட்டாங்க. அது ஒரு கேம்ல ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா பண்ணலாம். கத்தி கூப்பாடு போட்டு கேட்குற நம்மளுக்கே அவ்வளோ காது வெடிச்சுச்சு. அவங்களுக்கு பக்கத்துல உள்ளவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஸோ அவங்க மலையாளத்துலேருந்து வந்தாங்க அப்படிங்கிறதுக்காக மலையாள சாங் வந்து பாடுறாங்க. அது எந்த மாதிரியான அட்டாக் அதெல்லாம் எமோஷனல் அட்டாக் தானே அது ஆக்சுவலாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் தோசையம்மா தோசை பாட்டு பாடுறானுங்க. சாண்ட்ராவுக்கு 2, வினோத்துக்கு 2, பார்வதிக்கு 3 அப்படிங்கிறது மாதிரி பாடும்போது அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஆப்வியஸ்லி அது இருக்கும். ஏன்னா நிறையா அவங்க கோத்ரூ பண்ணியிருக்காங்க. அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கனி வந்து இன்டென்ஸ்லாம் பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து அது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அப்படி தானே எடுத்துக்கிறோம் ஆக்சுவலாக அதை. ஸோ இதை ஏன் இவ்வளோ சீன் கிரியேட் பண்ணுறீங்க? சாரி எதுக்கு உன்ட்ட அவங்க கேட்கணும்? கேட்டால் விஜய் சேதுபதி முன்னாடி கேட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதிட்ட நீ போய் சாரி கேட்டியா அந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில்? நீ எப்படி சாரி எதிர்பார்க்குறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது ஃபயர் வேறு ஓடுறாங்க நிறையா.